சாய்ரா, என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் பணப்பிரச்சனையோ அதிகமாக இருக்கிறது. உன்னை சுற்றி கடனோ அதிகமாக இருக்கிறது. வீட்டு வாசலில் நின்றெல்லாம் தேவையில்லாத நபர் கத்தி உன்னை அசிங்கப்படுத்துகிறார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வாழ்க்கை இது? நாம் எப்படியோ அடைத்து விடுவோம் கடனை என்று நினைத்துதானே வாங்கினோம். ஆனால் பணமே வரவே இல்லாத பொழுது எப்படி அடைக்க முடியும்? எப்பொழுது வாழ்க்கை சரியாகும்? எந்த நிலையில் வாழ்வில் இருக்கும் இந்த பண கஷ்டமானது தீரும் என்ற பல கேள்விகள். இப்பொழுது நான் சொல்லும் பொழுது கூட அவ்வளவு கண்ணீரோடு தான் நீ இருக்கிறாய். கண்ணீரை சிந்தாது. உன்னை யார் மத்தியிலும் நான் தலை குனிய விடவே மாட்டேன். இதற்குமே தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வந்திருக்கிறேன் என்னுடைய கஜானாவில் உள்ள பணத்தை. இதை நீ பெரும் நேரத்திலிருந்து உனக்கு பணம் வர ஆரம்பிக்கும். உன் கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி என்று நீ கேட்கல. உன்னுடைய முயற்சியினால் நீ உன் வாழ்வில் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நீ நினைக்கிறாய், யார் உதவி செய்வாய் என்று. உதவி செய்வாய், நான் செய்வேன். எப்படி செய்வேன் அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வேலையை கொடுப்பேன். உன் வாழ்வில் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுப்பேன். பல பேருக்கு நீ எப்பொழுதும் அடிமையாக இருந்தாய். பல பேருக்கு அடிமையாக இருந்தாய். காசு இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை 1000 பேர் 1000 விதமாக பேசினார்கள். உன்னால் தான் உன் குடும்பம் வீணாகி விட்டது, நீதான் கடனை வாங்கிவிட்டாய், நீதான் இப்படியெல்லாம் செய்து விட்டாய் என்று அத்தனை வார்த்தைகள், எல்லா வார்த்தைகளும் உன்னுடைய மனதை குத்தி கிழித்தது. நீ நினைத்தாய் எப்பொழுது மாறும், நானும் மாற்றத்திற்காகத்தானே காற்றிருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் பணமானது தேவைப்படுகிறது, எப்பொழுது என் வாழ்வில் பணம் கிடைக்கும் என்று. அந்த பணப்புழக்கத்தை உன் வாழ்க்கையில் இன்றிலிருந்து நான் கொடுப்பேன். நீ உன் வாழ்வில் இந்த சாயாகிய நான் உன்னுடைய பண தேவைகள் என்னென்ன என்பதை பார்த்து அந்த அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கவே வந்துவிட்டேன். இதற்கு முன்பெல்லாம் நீ பணம் பணம் என்று எல்லோரிடமும் கேட்பாய். ஆனால் இனிமேல் உன்னிடம்தான் வந்து எல்லோரும் உதவிகளை கேட்பார்களே தவிர நீ யாரிடமும் போய் எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்க மாட்டாய். அந்த அளவுக்கு உன் வாழ்வில் இருக்கும் இன்பமானது மிக பெரிய ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் வரப்போகிறது. யார் யாரோ ஏதேதோ சொன்னார்கள் உன் வாழ்க்கையை பார்த்து. உன் வாழ்க்கையா அவ்வளவுதான். நீ எவ்வளவு இடத்தில் கடன் வாங்கி வைத்திருக்கிறாய், எல்லாம் எப்படி கட்டப் போகிறாய், எல்லாவற்றையும் எப்படி அடைக்கப் போகிறாய் என்று உன்னிடம் அனைவரும் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள். இதை பார்க்கும் பொழுது நீயே பயந்தாய். எப்படி நம் வாழ்வில் அடைக்கப் போகிறோம், எல்லா பிரச்சனையும் பணப்பிரச்சனையை எப்படி முடித்து வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறோம் என்று நீயே உன்னுடைய மனதுக்குள் கேள்விகளை அதிகமாக கேட்டாய். தங்கமே, அது அனைத்திற்கும் பதில்தான் நான் என்று சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு வேலையை நான் அனுப்பி வைத்துள்ளேன். அந்த வாய்ப்பினை நீ பெற்றுக்கொள். நீ நினைக்கலாம், எனக்கு என்ன சாய் தெரியும், நான் எப்படி வேலை பார்ப்பது என்று நீ கேட்கலாம். உனக்கு திறமைகள் அதிகமாக இருக்கிறது தங்கமே. நீதான் அது எல்லாவற்றையும் மறைத்து மறைத்து வைத்திருக்கிறாய். கண்ணை திறந்து பார். உன்னுடைய வாழ்வில் நீ நிறைய விஷயங்களை சாதிப்பதற்காகவே பிறந்தவள். நீ உன்னை சில நாட்களாக சிலர் மூடி மூடி வைத்திருந்ததினால் எதுவுமே உனக்கு தெரியாமல் போய்விட்டது. உன்னுடைய திறமையே உனக்கு தெரியாமல் போய்விட்டது. நீயும் எல்லா விஷயத்திலும் சரியாகிவிடும் சரியாகிவிடும் என்று நினைத்து நினைத்து எந்த ஒரு வேலையிலும் முயற்சி எடுக்காமலேயே இருந்து விட்டாய். இப்பொழுது உன்னிடம் எல்லோரும் கேட்பது நீ வேலைக்கு போகலாமே என்பதுதான். தங்கமே, நான் உனக்கு தருகிறேன். உன்னுடைய வாழ்வில் உனக்கு அதிக திறமைகள் உள்ளது. சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது. எண்ணம் இருந்தாலே போதும், நீ நிச்சயமாக வாழ்க்கையில் சாதித்து விடுவாய். காலம் முழுவதும் நீ போராடி கொண்டுதான் இருப்பாய் என்று சொன்னவர்கள் அனைவரும் வெட்கப்பட்டு தலை குனியும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் போராட்டம் இல்லாமல் நீ வாங்கிய கடனெல்லாம் அடைத்து பணம் என்பது உனக்கு தேவைக்கு கிடைத்து எல்லா நிலையிலும் தலை நிமிர்ந்து வாழும்
அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் உன்னை கொண்டு வந்து விட்டேன். எப்பொழுதும் கவலைப்படாதே, சிரித்து சந்தோஷமாக இரு. பல பேருக்கு உதாரணத்தோடு வாழப்போகும் நீ கவலைப்படலாமா? இப்பொழுது இருக்கும் விஷயத்தை எல்லாம் வைத்து நீ கண் கலங்கலாமா? இந்த நிலைமை மாறும் என்று தானே இப்பொழுது சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். பணம் என்று சொன்னாலே போதும். அது மட்டுமல்ல, உன்னை அசிங்கப்படுத்தினார்களே எல்லோரும் பணத்தினால் என்று நான் ஒரு வார்த்தையை சொன்னாலே போதும், உன் கண்ணிலிருந்து தண்ணீரோ மடமடவென்று கொட்ட ஆரம்பித்து விடுகிறது. அந்த அளவுக்கு நீ அசிங்கப்பட்டிருக்கிறாய் பணத்தினால். பணம் என்பது ஒருவனுக்கு வாழ்க்கையில் எந்த அளவு முக்கியம் என்பது தெரியும். பணம் வைத்துதான் அனைவருமே ஒருவரிடம் பழகுகிறார்கள். பணம் இல்லை என்றால் மதிப்பது கிடையாது. பணம் இருந்தால் மட்டும்தான் ஒரு வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை எனக்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களையும் நான் உனக்கு நல்லபடியாக தருவேன். காலம் முழுவதும் எந்த ஒரு நிலையிலும் நீ கவலைப்படக்கூடாது. சந்தோஷமாக சகல சௌபாக்கியங்களோடு நீ இருக்க வேண்டும். பேரும் பெற்று நீ பெருவாழ்வு வாழப்போகிறாய். நீ நினைக்கிறாய் என்னென்ன விஷயமெல்லாம் வாழ்வில் நடக்கும் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும், சகலங்களும் நடக்கும். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். இது நான் உனக்கு இன்று கொடுக்கும் சத்திய வாக்கு. புரிகிறதா? நல்லபடியாக இரு. ஏதேதோ நினைத்து கவலைப்படாதே. யோசனைகள் அதிகமாக வைத்து கொள்ளாதே. எல்லா யோசனைக்கு நான் உனக்கு ஒரு நல்லதொரு முடிவை சொல்வேன். நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. ஆசைப்பட்டு கேட்டதை தருவதுதான் இந்த சாயுடைய வேலை. இந்த சாயாகிய நான் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் செய்து தருவேன். உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தையும் நடத்தி தருவேன். நீ யாரையும் பார்த்து இனி பயப்பட வேண்டாம். இனி உன் வாழ்வில் நீ துளைத்த சந்தோஷங்கள், நீ கேட்ட சந்தோஷங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ அவர்களெல்லாம் தலை குனியும் அளவுக்கு உன் வாழ்வில் வெற்றியும் சிம்மாசனமும் கிடைக்கும். அதனால் பயம் இல்லாமல் சந்தோஷமாக மட்டும் இரு. உனக்கு எல்லாவற்றுக்கும் நான் நல்ல முடிவை தருகிறேன். எந்த ஒரு நிலையிலும் பணம் இல்லையே என்று கவலைப்படாதே. உனக்கு தேவைப்படும் பொழுது பணத்தையும் செல்வத்தையும் நானே உனக்கு தருவேன். எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வாழ்வில் அனைத்து வளங்களையும் இந்த சாய் உனக்கு நிரப்பி தருவேன். இந்த நேரத்தில் நான் உனக்கு இந்த வாக்கை கொடுக்கிறேன். உனக்கு தேவைப்படும் பொழுது என்னிடமிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இருப்பாய். எந்த ஒரு நேரமும் பணம் இல்லை என்ற வார்த்தை வராமல் இனி உன் வாழ்க்கையில் நான் பார்த்துக்கொள்வேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் சுபமே. என்னிடம் பணம் இல்லை, கடன் இருக்கிறது என்பதை சொல்ல மாட்டாய். இனி உன்னிடம் பணம் இருக்கும், கடன் இருக்காது. வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இருக்கும், கவலை இருக்காது. எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து அருள் புரிவேன். ஓம் சாய்ராம்.